ஸோ ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா கார் பார்க்கிங் மல்டிப்ளேயர் அப்படிங்கிற கேமில் டாஜ் ஹெல் கேட் ஆச்சு. எப்படி ட்ரிஃப்ட் டுட்டோரியல் தான் மேட்ச் பார்க்க போகிறேன். எப்படி ட்ரிஃப்ட் போடுறேன், இப்போ செட்டிங்ஸ் எல்லாம் காட்டுறேன், அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ட்ரிபிள் டர்போ டூரிங் டயரு எக்ஸாஸ்ட் வந்து இதே அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து வீட்டோல் இன்ஜின் போட்டுக்கோங்க கைஸ், வீட்டோல் இன்ஜின் போட்டுக்கோங்க. அப்புறம் மறக்காமல் நான் காட்டுறேன் அந்த சஸ்பென்ஷனு கியர் பாக்ஸ். இந்த கியர் பாக்ஸ் தான் ரொம்ப முக்கியம், அப்படியே கரெக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து சஸ்பென்ஷனோட அந்த இன்க்ளைனை கூட அவ்வளோ அக்யூரேட்டாக காப்பி பண்ண முடியாது, அவ்வளோ மேட்ச் பண்ணிட்டா போதும். ஸ்டேரிங் சென்சிட்டிவிட்டி ரொம்ப முக்கியம், ஸ்டேரிங் சென்சிட்டிவிட்டி அப்படியே ஃபுல்லாக ஆக்கிடுங்க. அப்புறம் வந்து இது சிஓஜினா சென்ட்ரல் கிராவிட்டி தான், அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. அப்படியே இதே மாதிரி இருக்கணும், அதே மாதிரி காப்பி பண்ணிட்டு இப்போ வந்து வேறு என்ன இருக்குது, அவ்வளோ. அந்த டயர்ஸை வந்து ஜீரோக்கு ஆக்கிடணும். ஜீரோ ஆக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. இப்போ சொல்கிறேங்க, சிட்டி 2க்கு போய்க்கோங்க, அவ்வளோதான். டயர்ஸ் எப்படி ஜீரோக்கு ஆக்கணும்னா, இப்போ ஒரு இடத்துல போய்ட்டு முட்டிக்கு ஆக்சிலேட்டர் ஃபுல்லாக கொடுத்துடணும். ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டு மேப் ஓப்பன் பண்ணிடணும். மேப் ஓப்பன் பண்ணால் அது பாட்டி இன்ஃபினிட்டாக ஜீரோ ஆகிடும் டயரு. ஓகேவா? ஸ்பீடாமீட்டருக்கு கீழே லைட்டாக சைடில் குட்டி விட்டாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல அந்த இதை காட்டும். அப்புறம் வந்து நம்ம வந்து சிட்டி ட்ரிஃப்ட் ஏரியா எங்கே இருக்குன்னா, கரெக்டாக காட்டுற பாருங்க, இந்த இடம் தான் சிட்டி டூவில் ட்ரிஃப்ட் ஏரியா. இந்த மேலே அந்த ரோடு வருது பார்த்திங்களா, அதுதான் சிட்டி டூவில் ட்ரிஃப்ட் ஏரியா. அங்கே போய்க்கணும். அப்புறமா செட்டிங்ஸ் வந்து காட்டுறேன். இந்த பார்த்திங்களா, இதில் வந்து ஸ்டேரிங் சென்சிட்டிவ் ஃபுல்லாக வச்சுக்கோங்க, ஸ்டேரிங் வீல் வச்சுக்கோங்க. அப்புறம் கஸ்டமைஸ்டு எடிட்டுக்கு போய்ட்டு இந்த ஸ்டேரிங் வந்து அந்த ஸ்கேல் இந்த வச்சுக்கிட்டிங்களா. அப்புறம் வந்து இந்த ஹேண்ட் பிரேக்கை ஃபுல்லாக வச்சுக்கோங்க, சேவ் பண்ணிடுங்க. கிராஃபிக்ஸ் உங்கள் இஷ்டம். இதை வந்து மறக்காமல் ஸ்டெபிலைசேஷனு, ஸ்பீட் அட்ராக்டிவ், பார்க்கட்டோனிக் இதெல்லாம் ஆனில் இருக்கும், அதை மூணுத்தையும் ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த ஆட்டோமேட்டிக் மட்டும் ஆன் வச்சுக்கோங்க. ஆல்வீல் ட்ரைவ் வச்சுருங்க. ஆல்வீல் ட்ரைவ் தான் ரொம்ப முக்கியம், ட்ரிஃப்ட்டுக்கு ஆல்வீல் ட்ரைவ் தான் வைக்கணும். ஆல்வீல் ட்ரைவ் வச்சுட்டு அதை அப்படியே சேவ் பண்ணிவிட்டு நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள். இப்போ வந்து நிறைய பேர் வந்து இந்த ட்ரைவ் மோடில் வச்சு ட்ரிஃப்ட் அடிப்பாங்க, அந்த மாதிரி அடிக்கவே கூடாது. இந்த மேனுவல் மோடு தள்ளி அதை 6வது கியரில் போட்டுவிடணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபுல்லாக ஸ்டேரிங் அப்படியே திருப்புவாங்க. அந்த மாதிரி திருப்பினா இந்த பார்த்திங்களா, இப்போ அந்த ஒரு அந்த ரொம்ப திரும்பிச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி திரும்பும். அந்த மாதிரி திரும்பாமல் எப்படி கரெக்டாக பண்ணணுன்னு இப்போ காட்ட மாட்டேன், இன்னொரு தடவை அந்த மாதிரி திருப்பிட்டு அந்த மாதிரி காட்டுவேன். வெயிட் பண்ண, நான் இன்னொரு தடவை காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி பண்ணுறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தை சொல்லித்தரேன். இந்த மாதிரி 6வது கியரில் போட்டுட்டு, அதாவது நீங்கள் வந்து என்ன இவ்வளோ தான் திருப்பணும், ஒரு கொஞ்சம் தான் திருப்பணும், ஃபுல்லாக திருப்பிடக்கூடாது. ஸ்டேரிங் வந்து கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணணும். அப்புறம் இந்த மாதிரி இப்போ தான் திருப்பி கட்டுறாங்க. இப்படி திருப்பும் போது நம்ம ஸ்டேரிங்கை ஃபுல்லாக திருப்பும் போது இந்த மாதிரி பெண்ட் ஆகணும். ட்ரிஃப்ட் பார்க்க ஒரு பர்ஃபெக்டாக இருக்காது. இப்போ பர்ஃபெக்டான ட்ரிஃப்ட் வேணும்னா அந்த அடுத்ததில் போடுறேன் பாருங்கள், அதை இடிச்சிச்சு அதை கணக்கில் விட்டுருவேன். இஎம்ஐ போட்டு கட்டுற பாருங்க. எப்படின்னா இப்போ வந்து நம்ம இங்கேருந்து போடுறோம். இப்போ வந்து ஸ்டேரிங் அப்படி லைட்டாக ஸ்டேரிங்கை ஆக்சிலேட்டையும் விட்டு திருப்பி தரும். அவ்வளோதான். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா தான் பர்ஃபெக்டான ட்ரிஃப்ட் வந்துடும். இப்போ வந்து ஸ்டேரிங்கையும் ஆக்சிலேட்டரையும் விட்டு அப்படி லைட்டாக திருப்பி பிடிச்சோம்னா கரெக்டான ட்ரிஃப்ட் அடிக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் சொல்கிறேன். மெயினான ஸ்டெப்பு கேஸ் பெடலில் விட்டு ஸ்டேரிங் பிடிக்கும். இப்போ இந்த இடத்துக்கு போய் ட்ரிஃப்ட்டை போட்டு கட்டுற மாதிரிங்களேன். இப்போ ஆக்சிலேட்டர் பாருங்கள், விட்டு லைட்டாக அப்படி விட்டு திருப்பணும், அப்படி லைட்டாக அப்படி இங்கே ஒரு பக்கம் திருப்பிட்டு அங்கே விட்டு பிடிக்கணும். அவ்வளோதான். இந்த கேஸ் பெடலையும் அதாவது ஆக்சிலேட்டரையும் ஸ்டேரிங்கையும் கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சுட்டா போதும். ட்ரிஃப்ட்டு சும்மா சூப்பராக அடிக்கலாம். மறக்காமல் நான் சொன்ன செட்டிங்ஸ்லாம் அப்படியே வச்சுருங்க. மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய்.